கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யம் கருகலான சத்தியம் என்ற தலைப்பின் கீழ் 3வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அநேக விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதன் தன்மைகளை நாம் பார்த்தோம். அது மற்ற ராஜ்யங்கள் போல வராது, பிரத்யட்சமாய் வராது. அது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படும்படியாக இருக்காது. இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்தது இல்லை என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். மற்ற ராஜ்யங்கள் போல அது வந்தாலும் அது மற்ற ராஜ்யங்கள் போல் இருக்காது. இதெல்லாம் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் என்பது முழுக்க முழுக்க இந்த உலகம் முழுவதும் நீதியை மையமாக கொண்டு மட்டும் மக்கள் வாழ்வார்கள். அதான் தேவனுடைய ராஜ்யம். உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். இப்போ மற்ற ராஜ்யங்களில் வந்து குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, மக்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுறது, அதான் ராஜ்யத்தினுடைய காரியமாக இருந்தது இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அதெல்லாம் இருக்காது. அப்போ மக்களுடைய தேவைகள் இதெல்லாம் சந்திக்கப்படாதா? ஒரு சிலர் என்ன கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தெல்லாம் இருக்காதுன்னா அப்போ மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாதா? நாம் இந்த பூமியில் வாழ்கிற போது நாம் ஒரு ராஜ்யத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு ராஜ்யமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது முற்றிலும் வேறானது, வித்தியாசமானது. அதான் வேறானது, டிஃப்ரெண்ட். என்ன வேறானது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அது மக்களுக்கு நன்மை செய்யாதா அப்படின்னா அது நீதி வாசமாக இருக்கணும்னு பார்த்துட்டோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நீதியில் இருப்பார்கள், எல்லாரும் நீதியில் இருப்பார்கள். அப்போ எல்லாரும் நீதியில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம், அதாவது நாங்கள் வனாந்தரமும் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவையான மழை நம்மளுக்கு பெய்யும். அப்போ குளம் வெட்ட தேவையில்லை, ஏரி வெட்ட தேவையில்லை. வெள்ளம், அதை புயல் அதெல்லாம் வராது. அப்புறம் நிலங்கள் எல்லா விளைச்சலையும் கொடுக்கும். எது வச்சாலும் விளையும், யார் வச்சாலும் விளையும். அப்போ யார் வேணாலும் வச்சுக்குவாங்க. ஒருவேளை நான் அரிசி வைக்கிறேன், நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கிறீங்கன்னா அரிசியை கொடுத்து உருளைக்கிழங்கு மாற்றிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் நாணயம் இருக்காது. எனக்கு நான் அதை யோசிக்கிறேன், பணம் இருக்காது. ஏன்னா வெள்ளை சென்ட்ரலைசர் ஆதி காலம் ஏதேன் தோட்டம் மாதிரி பூமி ஆகணும்னா அது அப்படி ஆகிடும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடுக்கணும்னா அது நீதி மட்டும்தான் இருக்கும். எல்லா நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யம், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்ற விளக்கம் நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யும்போது அந்த ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணார். உங்களுடைய வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. அது கூட நம்ம என்னென்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது என்றதெல்லாம் கூட பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பிதாவின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு புதிய ஏற்பாட்டில் வரும்போது நிறைய இடங்களில் பிதாவின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யம் 1000 வருடத்திற்கு பிறகும் நித்திய ராஜ்யமாக அல்லது பரம ராஜ்யமாக தொடரும். அதுதான் நம்ம அதை போன விளக்கத்தில் பார்த்தோம். இப்போ இந்த ராஜ்யம் பரலோகத்தில் இருப்பதால் இதற்கு பரலோக ராஜ்யம் கூட ஒரு பேர் இருக்குது. அது கூட நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வசனம், லூக்கா 22:30. லூக்கா 22:30 வாசிக்கலாம்.
நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பாத்தீங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. நீங்கள் என் ராஜ்யத்தில் வந்துருச்சு. அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்ற மாதிரி அது தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தனியாக கிடையாது, அது தேவனுடைய ராஜ்யம்தான். அதாவது இங்கே சொன்னது என்னன்னா 30வது வசனம் வாசிச்சிங்களா? ஃபுல்லாக வாசிச்சிங்களாமா? இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. 22:30. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணுவீங்க? நீங்க உட்காருவீர்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு. அதனால என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்த திருவிழத்தில் பார்த்தோம்னா அப்படி வருது. ஆட்சி உரிமை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி ஒரு வசனம் கூட இருக்குது. அதாவது அப்படியும் நான் செய்வேன். அப்போது என் ராஜ்யம் அப்படின்னு அவர் சொல்கிறது எதுனா பிதாவுனுடைய ராஜ்யம் இப்போ நாங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள்னுவாங்க. நம்ம ஏன் அப்போஸ்தலரை பின்பற்றணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா பைபிளில் லாங்குவேஜ் அந்த மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அங்கே என்னென்னா அப்போஸ்தலர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொல்படி கேட்டு நடக்கிறார். அவரை அப்போஸ்தலர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ அப்போஸ்தலர்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னா நான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்கிறேன், அதன்படி நடக்கிறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தமே தவிர இவர் ஒரு தனி போதனைக்கு வந்துட்டாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 5:5 ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாவது. எபேசியர் 5:5 அதானா? ஆமாங்க, 5:5 தான். வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் இங்க செப்பரேட் பண்ணிட்டாங்களா? இப்படிதான் நம்ம வசனம் வாசிக்கணும். அதாவது ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் முரண்பாடாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இது என்ன, அது தேவனுடைய ராஜ்யம் தானே, இது என்ன கிறிஸ்துவின் ராஜ்யம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா வசனத்தை இப்படி தேடும் போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள. இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா பிதாவின் ஆட்சியை நடத்துகிறவர் குமாரன். அதுதானே, பிதாவினுடைய ஆட்சியை நடத்துகிறவர் குமாரன். அதாவது தகப்பன் தான் செய்து வந்த வேலையை பிள்ளைக்கு கொடுக்குறார். நீ என் வேலை நீ என்ன பண்ண, கண்டினியூ பண்ணுப்பா அப்படின்னு. அந்த பிள்ளையும் அப்பாவை தொடர்ந்து, அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அப்பாவை தொடர்ந்து அவருடைய அப்பாவுடைய பணியை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து செய்கிறார். அப்படியே பிதாவுனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து எந்த ராஜாவும் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்யலை. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். முதல் ராஜா சவுல்லேருந்து ஆரம்பித்து அது சொல்லும் போதே தேவனுடைய சிங்காசனம் தான் அவங்க அரசாண்டாங்கன்னே வரும் இல்லைங்களா? யாருமே அதை செய்யலை. ஆனால் ராஜ்யத்தை நடத்தலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை நடத்த போகிறார். அதனால தான் அங்கே சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம்னு சொல்லிட்டான். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இங்கே பண்ணும்போது அது இப்போ சொல்கிறாங்களே, தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து தான் தாவீது ராஜ்யம் பண்ணார். ஆனால் சொல்லும்போது அது தாவீதின் ராஜ்ய காலத்திலேன்னு வரும், சவுலின் ராஜ்ய காலத்திலேன்னு வரும். அங்கே ராஜ்யம்தான். ஆனால் நேரடியாக பார்க்கும்போது அது ஒரு ராஜா, இயேசு கிறிஸ்துவ ராஜ்யம்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தை சேரணும், பிதாவுனுடைய ராஜ்யம். ஏன்னா பைபிள் கருகலான சத்தியம் உள்ளது. ரெண்டாவது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாய் இருக்கிறது. அவருடைய ஆவிதான் அவைகளை சேர்க்கும். அப்போ கண்டினியூட்டியாக நம்ம தேடி பார்க்கும்போது அதை புரிஞ்சு கொள்ள
முடியும். அதாவது இயேசுவின் ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தினார்னு கூட ஒரு வசனம் இருக்குது. கொலோசியர் 1:13. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை. அங்க என்ன சொல்றாருங்க? இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, பாருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு தேவனை உட்படுத்தினார்ன்றாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை எங்க அப்போஸ்தலர்கள் பேசும்போது கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பேசுறாங்க. பிதா, அதாவது அன்பின் ராஜ்யம், அது பிதா தான் நம்மளை அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த ராஜ்யம் யாரு? பிதா. நடத்துறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அதுக்கு ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கறது யாரு? பிதா. பாத்தீங்களா? அப்போ அதுதாங்க சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பாருங்க, 2 பேதுரு 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம், நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அளிக்கப்படும். அதாவது நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமான அதாவது நித்திய ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அது கிறிஸ்துவில் தலைமையில் நடக்கும் ராஜ்யம். அதான் முக்கியம். அது தேவனுடைய ராஜ்யம் தான். அது யார் தலைமையில் நடக்குது? கிறிஸ்துவின் தலைமையில் நடக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு அல்லது அந்த ராஜ்யத்திற்கு நமக்கு கிடைக்கும் அனுமதி அல்லது அந்த ராஜ்யத்திற்குள்ள போவதற்கான வாய்ப்பு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. செலக்ட் ஆகிருக்கணும். அதில் இழந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கலாம். இதே தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும். போதும். இது திருவிழியம் யாருன்னா இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் ஆச்சுங்க உண்டாகி. இப்போ வாசிங்க. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ஜாயிண்ட் ஆயிடணும். திருவிழியம் எடுத்துட்டீங்களா? திருவிழியம் ஓகே. திருவிழியத்தில் என்ன போட்டிருக்காங்க? பின்பு விண்ணுலகத்தில் ஒலித்த பெரிதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசையாவின் அதிகாரம் இவை அனைத்தும் வந்து விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அவருக்கு பவர் கொடுத்துட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து தான் ராஜா. அதுக்கு பவரை இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாங்க, வழங்கப்பட்டது. அதனால்தான் கிறிஸ்துவின் ராஜா. இயேசு கிறிஸ்து கூட ஒரு வசனத்தில் சொல்லுவார், அதாவது என் பிதா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தது போல் நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், என் ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அங்கே ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். அதை நீங்கள் திருவிழத்தில் வாச்சிங்கனாக்கா அது எப்படி வருது அப்படின்னாக்கா, என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்தது போல் நானும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு கொடுத்தார் இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்கிறார். அவருடைய ராஜ்யம் இல்லை, அவர் என்னுடைய ராஜ்யம் அந்த கோணத்தில் அவர் பேசலை, பிதா ராஜ்யம்தான், அதை ஷேர் பண்ணுவேன். அப்போ எழுதும்போது அந்த உயர்தினையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ராஜ்யம் என்று வேதத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஒரே ராஜ்யம்தான். ஒரே ராஜ்யத்திற்கு பல கோணங்களில் பல விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இப்போ நம்ம நாட்டிலே எடுத்துக்கோமே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யம்னா ஒரு அரசியல் நடக்குதுன்னா அந்த அரசியல் கட்சியை பற்றி பேசுவாங்க. அந்த கட்சி ஒரு ராஜ்யம் பண்ணிகிட்ருக்குது, அது அரசாங்கம் அப்படின்னு பேர். அப்புறம் அதுக்கு அரசு அப்படின்ற பேர் கொடுக்குது. அரசாங்கம், அரசு இல்லைங்களா, இதுக்கு வேறு வேறு மீனிங் இருக்குது. அதுக்கு தலைமைத்துவம் இருக்குது. அரசுக்கு ஒரு தலைமைத்துவம், அரசாங்கம், அரசியல், இதுக்கெல்லாம் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. அப்புறம் ஆட்சியாளர், அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. தலைமை முதலமைச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு
தலைமை இருக்குது. ஆனால் எல்லாருமே பார்த்தோம்னா ஒருத்தர் தலைமையில் எங்கே வருது, எல்லாத்துக்கும் பொறுப்பாளி யாரை வச்சாங்க. அப்படி தனித்தனியான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவன் ஒருத்தர் தான். அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் இயேசு கிறிஸ்து தலையாக இருந்து செய்கிறார். அந்த தலைமைத்துவத்துக்குள்ளே நம்மையும் இணைத்திருக்கிறார் அப்படின்னு தான் அங்கே வருது. ஓகே, இப்போ இந்த ராஜ்யத்திற்கு உட்பிரவேசிக்கிறதுக்கான தகுதியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு, இந்த ராஜ்யத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த தகுதி என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல நாம் நடக்கலைன்னா இந்த ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவங்க ஆகிடும். அதான் சொல்கிறாருங்க, உனக்கு ஒரு கண் உனக்கு இடரலாக்கினால் அது பிடுங்கி போடு. நீ 2 கண்ணோடு இருக்குதுன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி ஆக மாட்ட. அப்போ ஒன்று இழக்கிறதுக்கு தயாராக இரு. ஏன்னா அது உனக்கு என்ன பண்ணுது, இடரல் உண்டாக்குது. எதுங்கிறதுக்கு இடரல், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்றதுக்கு அது இடரல். அது ஒரு வசனம் வாசிக்கலாமா? மார்க் 9:47. மார்க் 9:47. மார்க் 9. உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ உன் கண்ணோட இடரல் உண்டாக்கினால அதை என்ன பண்ணிட்டேன், பிடுங்கி போட்டு நீ ஒற்றை கண்ணனாங்க 2 கண்ணா நீ பரலோகம் போக முடியாது. அப்போ உனக்கு கண்ணான அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு காரியமாக இருந்தாலும், எவ்வளோ முக்கியத்துவம் நிறைந்த காரியமாக இருந்தாலும், தேவனா அதுவான்னு வரும்போது அது விட்டுன்றார். நீ தேவனை விட்டுட்டீன்னா முடிஞ்சுது. நீ எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாயோ அதை இழந்து போயிடுவேன். அதை உட்பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இப்போ நம்மளுக்கு நாங்கள் கிடச்சிருக்குது. அதை காத்துக்கொள்ளணுமே. அதை நீ என்ன பண்ணிடுவேன், இழந்து போயிடுவேன். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணும், அந்த காரியத்தை இழந்தாலும் பரவாயில்ல, அது சாக்ரிஃபைஸ்னு கூட வச்சுக்கோங்க, தேவனுக்காக ஜீவபலியாக கொடுத்துறது கூட இருக்கட்டும். ஆனால் அதுவாக இருந்தாலும் தேவனுக்கு இடரலாக இருக்குதுன்னா அதை என்ன பண்ணாத, செய்யாத அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வரும். நீங்கள் அதிலெல்லாம் ஏமாறாதீங்கன்றாரு. நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகள் வரும், ரகசியமாக வரும், அறியாதபடிக்கு வரும். டேரெக்டாக வந்தால் நம்ம புரிஞ்சுக்குவோம். மேக்ஸிமம் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம், இது செய்யக்கூடாது. யாராவது நம்மக்கிட்ட ஒரு பிராந்தி பாட்டில் கொடுத்து அந்த பிராந்தி குடிப்பானா குடிப்போமா? செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் வேறு விஷயங்கள் செஞ்சுருவோம். அது என்னென்னட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சிலதெல்லாம் செய்ய முடியாது, சிலது செஞ்சுருவாங்க. அது சிலரால் செய்ய முடியாது, சிலர் அது கூட பலவீனத்தில் விழுந்துருவாங்க. அதிலே விழுந்து கிடக்கிறவங்களை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. அது கொலோசியர் 6ஆம் அதிகாரம் 9-10. கொலோசியர் 6ஆம் அதிகாரம் 9-10. அங்கிள் 6 கொலோசியர் மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 6:9-10. 1 கொரிந்தியர் 6:9-10. 1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு. நாங்கள் ஏமாறாமல் இருங்க, ஜாக்கிரதை. அப்படி இப்படிலாம் ஏமாந்துருவோம். கண்டினியூ பண்ணுறாங்க. பேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அது பயங்கரமான பெரிய லிஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு சில இந்திய அரசாங்க சட்டத்திலேயே இதெல்லாம் சட்ட விரோதமான செயல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். இவங்க நாட்டின் துரோகிகள் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. அவங்க சட்டவிரோத செயல்களை செய்ய, அந்த சட்டவிரோதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்துவத்தில் கொடுத்துருக்கிற லிஸ்ட் இப்படிப்பட்டவர்கள்லாம் பண்ண முடியாது, போக முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 5:21.
கலாத்தியர் 5:21. பொறாமைகள், ம் கொலைகள், ம் வெறிகள், ம் களியாட்டுகள் ம் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் ம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. ஓகே, இப்போ 1 கொரிந்தியர்ல படித்த வசனங்கள் சிலது நம்மளுக்கு மேட்ச் ஆகல, நம்ம அதில் இல்லைன்னா இதில் மேட்ச் ஆயிரும். பொறாமைகள் வந்துடும், ஏதோ ஒரு விஷயத்தில் பொறாமைகள். எப்பவும் ஒருத்தர் பொறாமை வந்தால் அதை வெளியில் எனக்கு இது ரொம்ப பொறாமையாகுதுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் செய்கையில் அந்த பொறாமையை வெளிப்படுத்திடுவாங்க. அதுக்குள்ள காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, செஞ்சிடுவாங்க. இப்போது நமக்குள்ளே பொறாமை இருக்குதுன்னு எப்படி தெரியும்னா, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போது அல்லது நல்ல விஷயமா பேசுகிற போது எனக்குள்ளே பொறாமை இருந்தேன்னா அந்த பேசுகிறவங்களுக்கு முன்னாடி அந்த யாரை பற்றி புகழ்ந்து பேசுனாங்களோ அவங்கள பற்றி மைனஸான விஷயங்களை சொல்லுவேன் அல்லது சொல்லுவார்கள். புரிஞ்சுச்சிங்களா? யாருக்கு பொறாமை இருக்குதோ, இப்போ நான் வந்து ஒருத்தரை பற்றி நல்லா புகழ்ந்து சொல்கிறேன்னு வச்சுங்க, ஆமாம் நீங்கள் புகழ்தெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிப்பட்டவர் தெரியுமான்னு இம்மிடியட்டாக அவர் மேலே ஒரு கலகத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் கலகம் பண்ணுறோம். 1 2 நமக்குள்ளே பொறாமை இருக்குது. பொறாமை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் வரும். அப்போ அது அப்படிப்பட்ட கூட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதான் சொன்னேன், முழுக்க முழுக்க மனசு தாங்க தேவனுடைய ராஜ்யம்னா. முழுக்க மனசினுடைய கட்டுப்பாடும் நற்குணங்களும் நற்கிரியைகளும் தான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ முழுக்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். கொலைகள் பண்ணுறோமா? கொலைகள் பண்ண மாட்டோம். ஆன்சன் சகோதரனுக்கு பகையை உண்டாக்குறவன் கொலைப்பாதகனாக இருக்கிறானே. சகோதரருக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யணும். அது இன்னும் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா எரிய வைக்கிறதுக்கான வேலைகளை பண்ண முடியாது, செய்யக்கூடாது. சில நேரங்களில் அது கரெக்டுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் மறைமுகமாக நம்ம எண்ணெய் ஊற்றினுக்கிறோம். அதுதான் வஞ்சிக்கப்படாதபடிக்குன்றாங்க. 1க்கு 10 வாட்டி கேட்கணும், தேவனே நான் இது செய்து கரெக்டான்னு தேவன்கிட்ட கேட்கணும். சரிங்களா? நமக்கு சரி அல்லது நம்மளுக்கு அதுக்குள்ள ஒரு பெருமை அல்லது நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது, இல்லை அதுக்கு நமக்கு ஒரு அடையாளமாக தோன்றுது, நம்ம செஞ்சிட கூடாது. அது சகோதரருக்கு விரோதமாக இருக்குதுன்னா அது கொலை. நீங்கள் வெறிகள்னால் நாங்கள் அது அங்கே வெறிகள்னு வருது வந்து குடிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. வெறி கொண்டிருக்கிறவங்க அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. களியாட்டங்கள், சரிங்களா? பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, பெரிய ப்ரோக்ராம் நடத்துறது. வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சின்ன விஷயத்த கூட என்ன பண்ணுறதுங்க, பெருசாக பண்ணி பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதுக்கு பணம் செலவு பண்ணுறது, அதுக்கு 4 பேர் வர்றது கூப்பிடுறது, அவங்களுக்கு அது விதவிதமாக, அதாவது ஒரு அளவுக்கு மீறி ஆடம்பரமாக எல்லாம் என்ன பண்ணுறது அதுலலாம் நம்மளுக்கு ஒரு பெருமை வரும்னு நினச்சிக்கின்னு பண்ணுறது. இல்லைங்களா? ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அது என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு விட்டுறணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் ஒரு நாள் கூத்து மாதிரி ரொம்ப பண்ணுறது. கிறிஸ்துவ வாழ்க்கை அது வேணான்றாரு. அது வேணாம். 4 பேருக்கிட்ட சாப்பாடு கொடுக்கணும், நல்லது. ஆனால் களியாட்டங்கள்னாங்க வேணாம். அப்படி செஞ்சாலும் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில்னா வருதில்ல, பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப 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 ஃபில்டர் பண்ணுறாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறது. சும்மா இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்ட்டுலாம் நம்ம பேசிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது போகிறது ரொம்ப ரொம்ப நாங்கள் கடினமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறதாக பார்க்கும். ஏற்கனவே ஒரு வசனம் வாசிங்களேன், எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே போக முடியாது. இப்போ விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைன்னா சிலர் விக்கிரக ஆராதனைனா பொருளாசைன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, விக்கிரக ஆராதனைன்னு தனியாக இருக்குது. நமக்கு சொல்லும்போது நம்ம விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டோம்ல, நம்மளுக்கு சொல்லும்போது அதுக்கு அடையாளமாக இருக்கிறது பொருளாசைன்னு இருக்குது. 2 இருக்குது. 2 செய்யக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இதெல்லாம் விட்டுட்டு இயேசு மாதிரி நான் வாழ்கிறேன்னு சொல்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா சந்நியாசம் சொல்கிறாங்களே, சந்நியாசம் சாமியாராக போயிட்டாருன்றாங்களே, அந்த மாதிரி வாழ்க்கை தான். ஆனால் குடும்பத்தோடு இருப்போம். அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் பைபிளில் சொல்கிறது குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக சொல்லலை, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அவரை விட என்ன ரொம்ப நேசின்றார். குடும்பத்தை விட்டுட்டு போய் மற்றவர்களை நேசிக்கிறதுன்றது ஒரு
காரியம்தான். குடும்பத்தை விட்டு போய் அது ஒரு காரியம்தான். ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே என்னை ரொம்ப நேசின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். கரெக்டுங்களா? அப்போ எதிர் ரொம்ப சவால் இருக்கும். அது மேற்கொண்டு வரணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் சேரணுமோ அதை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதை தாங்க திருப்பி திருப்பி தேவன் ரிப்பீட் பண்ணிகிட்டே வர்றார். அப்போ அதுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழறன்னு சொல்லி வந்துட்டோம்னா இப்போ அந்த வேலை செய்கிறதுக்குன்னா அவனுங்க ஒரு வேலை செய்கிறனாலே கஷ்டம் வரத்தான் செய்யும். கஷ்டப்படாமல் ஊதியம் கிடைக்குமா? கட்டாயம் என்னங்க கஷ்டம் உண்டு. அப்போ தான் பலன் பெற முடியும் இல்லைங்களா? அப்போது ஒருத்தர் நாங்கள் உழுறதுக்கு வந்துட்டான். அந்த விவசாயத்துக்கு வந்த அப்புறம் அவன் வீட்டை திரும்பி பார்த்தான்னா அவன் வீடு மேலே ஆசை வந்துடுமே. அப்போ வீட்டில் போய் படுத்துட்டான்னா இவனுக்கு உழைக்கணும், அதை கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எப்படி பலன் சம்பாதிக்க முடியும்? அப்போ இங்கே கஷ்டம் இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கலப்பையில் கழுவி வச்சுட்டு திரும்பி பார்க்காதையா, அவன் கூட தேவராஜ்யத்துக்கு வரமாட்டான். லூக்கா 9:62. லூக்கா 9:62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். திருப்பி தேவனுக்காக வந்துட்ட அப்புறம், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த அப்புறம், தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை அடையாளமாக பெற்ற பிறகு திருப்பி நாம் வாபஸ் போனோம். பின்னாடி திரும்பி பார்த்தான். திரும்பி நம்மளுடைய குடும்பத்துக்கான காரியங்களை நாம் யோசனை பண்ணிட்டான். தேவனுக்காக வந்தாச்சு, தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழணும். அப்படியே வாழணும். நிறைய இழப்புகள் வரத்தான் செய்யும், நிறைய அவமானங்கள் வரத்தான் செய்யும், நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நிறைய சரீரத்தினுடைய உழைப்புகள் வீணாகத்தான் செய்யும். ஆனால் பலன் உண்டு. அப்போ கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்குறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க அங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக இவ்வளோ விஷயங்களையும் நிறையா, இது நான் சொன்னது ஒரு 5% இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை, இந்த வசனங்களை நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம். அப்படி வசனத்தை கேட்டு அதை உணராமல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாமல்னு வருதுங்க, அதை பொருட்படுத்தாமல்னு வருது, உணராமல் இல்லைங்களா வருது. புரியலை அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற காரியம். ஏன்னா புரிய வைக்க வேண்டியது தேவன் வேலை சரிங்களா. எனக்கு எவ்வளவு புரிய வைக்க வேண்டும் என்று பலன் கொடுத்துருக்கிறாரோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு புரியலைன்னா அது தேவன் தான் புரிய வைக்கணும். புரியலைன்னா விட்டுடலாம், அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஆனால் புரிந்து கொண்டு செய்யலைன்னா நல்லா தெரியும் இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் செய்யறதுக்கு மனசு வரல. அதுதான் உணர்வு இல்லாதவர்கள். அப்படி உணர்வு இல்லாதவர்களாக இருந்தால் ஈஸியாக விதைக்கப்பட்டதை சாத்தான் தூக்கிடுமா. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதம் மாதிரி அது சொல்கிறாங்க இல்லைங்களா. மத்தேயு 13:19. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அப்போ வசனம் இப்போ நம்ம உட்கார்ந்துக்கிறது எதுக்குங்க? வசனத்தை கேட்கறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேவன் கடவுள் அதை நம்முடைய கிறிஸ்துவர்களுக்கு எது தேவனுக்கும் நமக்கும் ஒரு லிங்க்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீ உட்காரு கேளு, அதுதான் சபை. ஒருத்தர் பேசுவார், அந்த ஒருத்தர் மூலமாக தேவன் பேசுவார். நம்மளுடைய வேலை கேட்குறது. அந்த செவி கொடுக்குற விஷயத்துக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த கேட்ட வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ராஜ்யத்துக்கு என்ன பண்ண மாட்டோம். ஈஸியாக சாத்தான ராஜ்யத்துக்கு சேராத மணிக்கு அந்த வசனத்தை எடுத்துட்டா அவன் வேறு ஒன்று விதைச்சிட்டு அதை சரின்னு போட்டு அதில் நம்மளை நடத்தி நிற்போம். ஆனால் நம்ம கிறிஸ்துவலாக தான் இருப்போம். ஒரு நாள் வரும்போது தெரியும் நாம் எவ்வளவு ராங்காக போயிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் நீக்கப்பட்டு போவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, போக மாட்டோன்னு சொல்லவே முடியாது. அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் நீக்கப்பட்டு போவதற்கு கூட
அதிக வாய்ப்பு இருக்குது. அது குறித்து சொல்கிறார் மத்தேயு 21:41. அதற்கு அவர்கள் அந்த அந்த கொடியரை கொடுமையாய் மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளவுதான், உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன்றாரு. நீங்க அதுக்கு தகுதி இல்லைன்னா அதுக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கான கனிகளை நீங்க கொடுக்கணும். இப்ப தேவனுக்கு ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் நமக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும், இல்லைங்களா? அப்போதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கண்டினியூ ஆக முடியும். இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல்ல மறுபடியும் பிறக்கணும், இல்லைங்களா? முதல்ல பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த அப்புறம் நமக்குள்ளே ஒரு புது வளர்ச்சி வரணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். அப்போ உள்ளான மனுஷன் வளரணும், இல்லைங்களா? அப்போ மறுபடியும் அதில் பிறக்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிறக்கணும், வளரணும். அதை மத்தேயு 3:5 இந்த விஷயத்தை குறித்து சொல்லும்போது, மத்தேயு 3:5, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யோவான் 3:5, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பாருங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தெளிவா சொல்றாங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கணும், இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னா நம்மளுக்குள்ள நாங்கள் மறுபடியும் பிறக்கிற தன்மை நம்மளுக்கு வேணும். இந்த பூமியில் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா அந்த தேவைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல அதை தேடு. ஏன்பா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா எனக்கு என்ன கிடைக்கும்? என் பிரச்சனை எப்படி சரியாகும்னா அதை சொல்கிறார். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மத்திய 6:33 இருக்குது இல்லையா? படிக்க வேண்டாம். மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கப்படும். அப்போ தேட வேண்டியது அதை தேடினாக்கா நம் தேவைகள் என்னவோ அதை தேவன் சந்திக்கிறாருங்க, சுலபமாக சந்திக்கிறாரு. நாம் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம் தேவைகள் இதுவரை சந்தித்தவர் இனியும் சந்திப்பார்ன்றத தெரியாததுனால தான் தேவனுடைய நீதிக்கு மாறாக நாம் செயல்படுவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுது. அதை பயன்படுத்திக்க கூடாது. வாய்ப்பு கிடச்சிச்சின்னு பயன்படுத்திக்க கூடாது. ஈஸியாக விதைத்ததை சாத்தான் எடுத்து போடுவான். என்னை எதுக்கு அழைத்திருக்கிறாரோ அதுக்கு பாத்திரராக என்ன நடக்கணும்? முதலே சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்கள் தகுதியாகுங்க. அதுக்கு தான் பிரசங்கங்கள், அதுக்கு தான் அடையாள அற்புதங்கள், அதுக்கு தான் சுவிசேஷங்கள், அதுக்கு தான் நற்செய்திகள் எல்லாம் முதலே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. இப்போ அதுக்கேற்ற பாத்திரராக நீங்கள் என்ன பண்ணோம்? நடக்கணும்னு சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:11 1 தெசலோனிக்கேயர் 2:11. 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. போதுங்க. மேலும் உங்களை அழைத்த வாசிங்க. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு. ராஜ்யத்தின் மகிமைக்கு அழைத்த தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பாத்திரராய் நடங்க அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ நம்ம பாத்திரராய் நடக்கணும், இல்லைங்களா? இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்று நம்மளுக்கு தேவையானது பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு ஏற்ற பாத்திரராக நடந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற விஷயத்தையும் மறந்துட்டோம். இன்றைக்கி சபைகள் அதுதான் நிறைய மறக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அவருக்கு ஏற்ற பாத்திரராய் நடக்க வேண்டும் என்கிற அந்த ஃபார்முலா போயிடுச்சு. தேவன் ஆசீர்வதிப்பார்ன்றது வந்துச்சு. அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எபிரேயர் 13:5 நினைக்கிறேன், இல்லைங்களா? அதில் ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதாவது அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லைன்னு அந்த வசனம் வரும். ஆனால் முன்னாடி ஒன்று இருக்கும், நீ பண ஆசை இல்லாதவனாய் இருந்து உமக்கு இருப்பதை போதும் என்று எண்ணுங்கள், அப்போ அவர் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு அந்த வசனம்.
ஆனால் நம்ம பாதி எடிட் பண்ணிட்டு மட்டும் சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்? அவர் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நவோ பிரச்சனையில் இருக்கிறாருன்னா, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னா அந்த வசனத்தை அவர் என்ன பண்ணுவார்? அது மட்டும் எடுத்துக்குவார். ஓ, தேவன் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார், விலக மாட்டார், அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடுவார். இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஏதோ அநியாயமான சம்பாதிச்ச பணம் இன்னும் கைக்கு வரல, அநியாயமான சம்பாதிச்ச பணம் கைக்கு வரல. அவருக்கு இந்த வசனம் எப்படி போய் சேரும்? ஓ, அந்த பணம் நம்மளுக்கு கச்சிரும், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஒரே வசனம் தான். ஆனால் அதனுடைய மூலப்பொருளை பார்க்கணும். நீ பண ஆசை இல்லாதவனாக இருந்து, புரிந்துங்களா? அப்படியே ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் தான். ஆனால் ஆசீர்வாதம் போயிருக்கிறோம். எப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ கிடைக்கும். ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆசீர்வாதம்ன்றது சட்னி சாம்பார் மாதிரி. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன தேவையோ அதை அவர் சந்திப்பார். அதுதான் அங்கே நம்மளுக்கு சொல்கிறதாக பார்க்குறார். அவருக்கு ஏற்ற பாத்திரராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடவுங்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அதுக்கு உட்பிரவேசிக்கிறதுக்கு நம்ம செலக்டாக இருக்கிறோன்னா நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் கரெக்டுன்றார். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு விலையேற பெற்ற முத்து இருக்குது. அந்த விலையேற பெற்ற முத்து நமக்கு அவருக்கு தேவை. அதனால் அவருக்கு இருந்ததெல்லாம் விற்றுட்டாராம். யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா? உனக்கு கிடைக்குதுன்னு இருந்ததெல்லாம் விற்றுட்டா யூஸ் இருக்குதா அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட அது அதிக மதிப்புள்ளது, அதனால் அவர் விற்றார். வாசிக்கலாமா? 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பாத்தீங்களா? அப்போ இதை விட, இந்த வாழ்க்கையை விட அந்த முத்து ரொம்ப மேல் என்றதற்காக அவன் எல்லாவற்றையும் இழந்தான், இழக்க தயாராய் இருந்தான். அதுதான் லூக்கா 29:30 சொல்றாங்க. லூக்கா 18:29-30. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் ப்ராமிஸ், சத்தியம் பண்றேன்றார். இந்த சத்தியம் பண்றதுல ஒரு இது, நம்ம சத்தியமே பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் பார்த்தீங்கன்னா, இது மேலே பண்ணாத அது மேலே பண்ணாதன்னு தான் சொல்கிறாங்க, தேவன் மேலே பண்ணாதன்னு. ஆனால் மெய்யாகவேனா ப்ராமிஸான்னு சொல்கிறார், சத்தியமாக. அப்போ சத்தியம் என்றால் 100% இது உண்மை, இது நடக்கும் அல்லது இது செய்யணும்னு அர்த்தம். நான் சத்தியமாக சொல்கிறேன்பா அப்படின்னா நான் ரொம்ப கரெக்டானதை உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்றதுக்கான வார்த்தை தான். ஆனால் எதுவுமே சத்தியம் பண்ணாதீங்கன்றார். அப்போது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினால நமக்கு சில இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டா விலையேறப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விலையேறப்பெற்றது தான் தேவனுடைய ராஜ்யம். அதுக்குள்ளே போகிற, அதில் வாழுகிற அந்த இனிமை, அது இந்த இனிமையை விட மிக உயர்ந்தது. அதுக்காக இதை இழக்கணும். ஆகினால உங்களுக்கு இந்த பூமியில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்கிறாரு. ஈஸியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுங்க, அநேக உபத்திரன் வழியாக தான் போகணும். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதே அநேக உபத்திரங்கள் இருக்கு, அந்த வழியாகத்தான் என்ன பண்ணோம், நாம் போகணும். ஆனால் அந்த உபத்திரவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவனால், தேவன் நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு சந்தோஷத்தை கூட்டும். பரவாயில்லப்பா,
உன் மீது பொய்யாய் சொல்வார்களானால் பரவாயில்லப்பா. வீண் பழியை உன் மீது போடுவார்களானால் பரவாயில்லப்பா. நீ யாரை நம்புகிறாயோ அவர்கள் உண்மை விட்டு விலகுவார்களானால் பரவாயில்லப்பா. நீ யாரை நம்புகிறாயோ அவருடைய சப்போர்ட் உனக்கு இல்லாமல் போனால் பரவாயில்லப்பா. ஒரு பக்கம் வலித்தாலும் ஒரு பக்கம் அதுக்கு சரியான மருந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட கையில் இருக்குது. அதை போட்டு நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார். உபத்திரம் வழியாக தான் போனோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரராய் நடக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:5. 2 தெசலோனிக்கேயர் 1:5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு போதுமா? அதுவே இன்னொரு வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு. பாத்தீங்களா? அந்த பாத்திரராக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வருதான் பாடுகள். அப்படியே வச்சுட்டு 1 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அதுதான். அப்போ அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரராய் நடக்காம அந்த ராஜ்யத்தின் பிரவேசிப்பதற்கு அந்த ராஜ்யம் நமக்குள்ள இல்லாமல் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தவர், நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் இல்லையா? அவர் பேச்சை நாம் மதிக்காமல் போனால் அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகும் இல்லையா? அவருக்கு மரியாதை கொடுக்காதது ஆகும் இல்லையா? அப்படி செஞ்சாக்கா தேவன் எப்படி ஒத்துக்குவார்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா அல்லது ஆவியை அவிழ்த்து போட்டால் இல்லை மன்னிப்பே இல்லைன்றார். அப்போ அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிற பிரவேசம் நம்மளுக்கு வந்ததுனால நம்ம நிறைய விஷயங்கள் அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றா போல் நம்ம மாறிக்கணும். இப்போவே மாறிக்கணும். ஏன்னா அந்த ராஜ்யம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது? இப்போ தேவனுடைய வீட்டில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போவே நம்ம மாறிக்கணுமே. அதுக்கு ஒருவன் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிக்க முடியாதுன்றார். மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளை போலனா கற்றுக்கொள்கிற நிலைமையில இருந்து ஒவ்வொன்றையும் கத்துக்கணும். நம் வாழ்க்கையில நிறைய பாடங்களை கத்துக்கணும். கஷ்டங்கள், உபத்திரவங்கள், தொல்லைகள் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய கஷ்டங்கள் தான் நமக்கு பலன் சேர்க்கும். உழைச்சா தான் பலன் உண்டு. இதில் ஆவிக்குரிய உழைப்புனால தான் பலன் உண்டு. அந்த பலன் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும்னா நம்ம சின்ன பிள்ளை மாதிரி, அந்த குழந்தைகள் மாதிரி நம்ம உள்ள மாறி ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துக்குள்ளே வந்தால் அது நமக்கு நல்லது. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம்ன்றது எல்லாருக்கும் தெரியாதுங்க. யாராலையும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அது ஒரு சிலர்களுக்கு தான். ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யமே ஒரு ரகசியம். அதனால் எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லலை, எல்லாருக்கும் அது புரியாது. லூக்கா 8:10. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இப்போ நம்மளுக்கு என்னங்க இந்த ரகசியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா எல்லாருக்கும் இது இல்லை, எல்லாருக்கும் அது புரியாது. இப்போ கூட பாருங்க, இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்குது, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன, நான் கூட இந்த யூடியூப்லலாம் இதை போடுறதுனால எந்த லாப நோக்கம் ஒன்றும் கிடையாது. நம்ம தேவன் சொல்கிறோம், சொல்லிட்டோம். நான் இறந்துட்டப்புறம் கூட எத்தனை வருஷத்துக்கு கழித்து யாருக்கோ இது தேவன் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கு எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அது எனக்கு தெரியல.
ஆனால் என் காலத்துக்கு அப்புறமும் இது கேட்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறாங்க, இதை செய்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்காகத்தான் நான் இந்த பிரயாசத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறேன். யாருக்கோ இது யூஸ் ஆக போகுது நம்ம காலத்துக்கு அப்புறம். இதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்கன்றதில் நான் பார்க்கல. எவ்வளோ பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்குது, தேவனுக்கும் உங்களுக்கும். யார் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பிரவேசிக்கிற பிரவேசம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால, அது ரகசியமாக இருக்கிறதுனால, அந்த ரகசியம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்றது உண்மை. அப்போ இவ்வளோ பெரிய சத்தியத்தை நமக்கு தேவன் சொல்லியிருக்கும்போது, இந்த ராஜ்யத்திற்கு பிரவேசத்திற்கு வந்திருக்கிற நாம உண்மையிலேயே ரொம்ப பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாக நடக்கணுங்க. ரொம்ப பயப்படணும் எல்லா விஷயத்துக்கும். ஐயோ தேவனுக்கு வச்சுப்பாரா, இது அவருக்கு பிரியமா, பார்த்து பார்த்து செய்யணும். பக்தியோடு அதை செய்யணும். எபேசியர் 12:28 மன்னிக்கணும், எபிரேயர் 12:28. எபிரேயர். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். ஆமாம், இப்போ கிருபை இருக்குது. இப்போ அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும், நாம் நம்மளை மாற்றிக்கணும், நற்குணங்களை மாற்றிக்கணும், தீய குணங்கள் நம்மளை விட்டு போயிடணும். தீய குணங்கள் போகணுன்னா இந்த உலகத்தில் தீமையானவைகளை பார்க்கவோ பேசவோ செய்யவோ யோசிக்கவோ கூடாது. அந்த இப்போ நான் மேலே பார்த்த 4 காரியங்களை பார்ப்பதற்கான ஈஸி வழியை சாத்தான் நிறைய இடத்துல வச்சுருக்கிறான். அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக வேதம் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் நாம் உறுதியாக என்ன பண்ணுங்க இருப்போமானால் நமக்குள்ள ஒரு பயபக்தி தானான இடம் வந்துடும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தி என்ன பண்ணணும். அப்போ தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு முக்கியத்துவப்படுத்தும் போது உனக்கு வருகிற எல்லா தீங்கி நின்றும் அவர் ரட்சிப்பாருங்க. சிம்பிளாக ஒருத்தர் உனக்கு பிரச்சனையா தேவன் ரட்சிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் எப்படி ரட்சிப்பார், அவருக்கு பயபக்தியாக நீ மாறிடு, அப்போ இது உனக்கு ஈஸியாக போயிடும். 2 தீமோத்தேயு 4:18, 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அப்போ இதில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பாடு வரும், கஷ்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் போயிடும். அது லேசான காரியம் இருக்குது. உபத்திரமே இல்லைன்னு உபத்திரத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இதோ இப்படி பற்றி எறிகிற அக்னியை பார்த்து கலங்காதீங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பாத்திரராக நான் நடந்தேன்னா இந்த பற்றி எறிகிற உபத்திரவம் ஒன்றுமில்லாமல் போகும். அதை நம்புங்க. உங்களுடைய உபத்திரவம், உங்களுடைய தீமைகள் போகணும்னா அவரை பற்றி கொள்ளணும். அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், உள்ளத்தை மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம்னா எல்லாம் சாதாரணமாக இருக்கும். நம்மளை அவர் காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அதனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட பண்ண நாம் அதுக்கேற்ற பாத்திரராய் நடந்து தேவனுக்கு மகிமையாக நம்முடைய குணங்களை மாற்றி எல்லாவற்றிலிருந்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் அவரை போல இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறணும். அதனால் இயேசுவே எனக்குள்ளே வாங்க, பிதாவே எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, அந்த ராஜ்யத்திற்கு என்னை அழைத்திருக்கிறேன், அதுக்கு பாத்திரராய் நான் நடக்க வேண்டும் என்று நாம் கோரி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இதை முடித்துக்கொள்ளலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கேட்ட வார்த்தைகளை உன் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தை உன் கரங்களே கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், செயல்கள் எல்லாவற்றையும் உன் கரங்களே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும். அவருக்கு ஏற்ற பாத்திரராய் நாங்கள் மாற வேண்டும்.
அவரைப் போல ஒரு நல்ல பாத்திரராய் நாங்கள் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்த பண்ணினவரே, அதற்கு தகுதியாய் நாங்கள் மாறும்படி நாங்கள் என்ன குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அதை இழந்து போகாதபடிக்கு, அந்த வஞ்சனைக்குள்ளாய் விழாதபடிக்கு எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து ஆலோசனை கொடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.